Next topic, capacitors in parallel. Consider the three capacitors of capacitors C1, C2, C3 are connected in parallel with a battery voltage என்னென்னு எடுத்துக்கிறோம் Vன்னு எடுத்துக்கிறோம். இப்போ parallel connectionல எது சேமாக இருக்கும் அப்படின்னா பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். சார்ஜஸ் ஒவ்வொரு சார்ஜஸும் எப்படி இருக்கும் கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் C1க்கு அக்ராஸாக Q1 சார்ஜும் C2க்கு அக்ராஸாக Q2 சார்ஜும் C3க்கு அக்ராஸாக Q3 சார்ஜும் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ let Q1, Q2, Q3 be the charge on the C1, C2, C3 respectively. இப்போ எப்படி எடுத்துக்கிறோம் டோட்டல் சார்ஜ் calculate பண்ணுறோம். Q is equal to Q1 plus Q2 plus Q3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ Q is equal to C1V plus C2V plus C3V இப்படி எக்ஸெட்ரா சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ Q is equal to CV. Q is equal to V into C1 plus C2 plus C3. இப்போ Q ஓட வேல்யூஸை நம்ம calculate பண்ணுறோம். Let CP be the equivalent capacitance of capacitors in parallel connection. Then Q is equal to CP Vன்னு எடுத்துக்கிறோம். அப்போ CPVயை சப்ஸ்டிட் பண்ணனா CPV is equal to V into C1 plus C2 plus C3 அப்படின்னு வரும். இந்த இடத்துல C3 இங்கேயும் C3ன்னு வரும். அப்போ CP is equal to C1 plus C2 plus C3 எக்ஸெட்ரான்னு கிடைக்கும். VV கேன்சல் ஆயிரும். அப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா thus the equivalent capacitance of capacitors connected in parallel is equal to sum of the individual capacitance. அப்போ இதை வந்து இந்த லைன்ஸ் வந்து மஸ்ட், ஏன்னா இந்த ஈக்குவேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த லைன். அடுத்தது the equivalent capacitance CP in parallel கனெக்ஷனாக இருந்ததுன்னா is always greater than the largest individual capacitance. இதில் CP கிரேட்டராக இருக்கும் கம்பேர் டு C1 plus C2 plus C3யை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே, இது வரைக்கும் capacitors in parallel பார்க்குறோம். நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் எ கண்டக்டர். இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜஸ் வந்து ஒரு கண்டக்டர்ஸில் எப்படி நடக்குது. ரெண்டு ஸ்பெரிக்கல் ஸ்பியர் எடுத்துக்கிறோம். ஒன்று லார்ஜர் ஸ்பியர் எடுத்துக்கிறோம், அனதர் ஒன்று ஸ்மால் ஸ்பியர் எடுத்துக்கிறோம். லார்ஜர் ஸ்பியரை ஏன்னு எடுத்துக்கிறோம், ஸ்மால் ஸ்பியரை பின்னு எடுத்துக்கிறோம். இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சார்ஜ் Q1, இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சார்ஜ் Q2. இதனுடைய ரேடியஸ் R1, இதனுடைய ரேடியஸ் R2. ஒரு கண்டக்டிங் ஒயர், தின் ஒயர் மூலமாக என்ன பண்ணுறோம், ரெண்டு ஸ்பெரிக்கல் ஸ்பியரையும் கனெக்ட் பண்ணுறோம். கன்சிடர் த டூ கனெக்டிங் ஸ்பியர்ஸ், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. R1 இஸ் கிரேட்டர் தென் R2. ஏன்னா ஸ்பியர் இது லார்ஜுங்கிறப்ப ரேடியஸ் இஸ் கம்பேர் டு இது பிஏ கம்பேர் பண்ணுறப்ப இதனுடைய ரேடியஸ் லார்ஜராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் சிக்மா 1 சிக்மா 2 அப்படிங்கிறது இதனுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஏன்னா இது யூனிஃபார்ம்லி சார்ஜாக இருக்கிறதுனால இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் கண்டிஷனை இது என்ன பண்ணும், ஒபே பண்ணும். அப்போ சார்ஜ் ரெஸ்டிங் த சர்ஃபேஸ் ஏரியா ஏ எடுத்துக்கிறோம். Q1 is equal to sigma 1 into 4 pi R1 ஸ்கொயராக இருக்கும். அதாவது 4 pi R ஸ்கொயர் நமக்கு ஸ்பியரோட ஃபார்முலா தெரியும். அப்போ அதே மாதிரி சார்ஜ் பிக்கு கால்குலேட் பண்ணுறோம். Q2 is equal to sigma 2 into 4 pi R2 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இந்த டோட்டல் சார்ஜ் கால்குலேட் பண்ணுறோம் என்ன அப்படின்னா Q is equal to Q1 plus Q2. There is a no net charge inside the conductor. இன்சைட் த கண்டக்டர்ஸில் எந்த நெட் சார்ஜும் இருக்காது. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கும் நான் கால்குலேட் பண்ணுறேன். VA is equal to 1 by 4 pi epsilon naught Q1 by R1. அதே மாதிரி VBக்கு கால்குலேட் பண்ணுறேன் 1 by 4 pi epsilon naught Q2 by R2. So the under the electrostatic equilibrium VA is equal to VB. அப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம் ரெண்டு ஈக்குவேஷனோட வேல்யூஸையும். அப்போ 1 by 4 pi epsilon naught Q1 by R1 is equal to 1 by 4 pi epsilon naught Q2 by R2. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ Q1 by R1 is equal to Q2 by R2. இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் Q1ஓட வேல்யூஸையும் Q2ஓட வேல்யூஸையும் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், சிக்மா 1 4 pi R1 ஸ்கொயர் பை R1. இங்கே சிக்மா 2 4 pi R2 ஸ்கொயர் பை R2. இங்கே 4 pi எல்லாம் கேன்சல் ஆயிரும். இங்கே R1 கேன்சல் ஆகும். இது இந்த சைடு R2 கேன்சல் ஆகும். ரிமைனிங் டேர்ம் சிக்மா 1 R1 is equal to sigma 2 R2. அப்போ இது எப்படி இருக்குது, சிக்மா R is equal to constant. அப்போ thus the surface charge density is inversely proportional to radius of the sphere. For the smaller radius இருந்தால் surface charge density will be larger value இருக்கும். surface charge density values smaller இருந்ததுன்னா radius larger இருக்கும். அதுதான் vice versa. இதோட distribution of charge in the conductor முடிஞ்சிருச்சு. next topic action of points na என்னன்னு பார்க்க போகிறோம். என்னன்னா if the conductor has the sharp end which has the larger curvature, the smaller radius it has the larger
சார்ஜ் அக்குமுலேஷன். அப்போ ஷார்ப் எண்ட் எப்படி இருக்கும், கண்டக்டரோட ஷார்ப் எண்டு வெரி லார்ஜர் கர்வேச்சராக இருக்கும். அப்படின்னா ரேடியஸ் வந்து எப்படி இருக்கும், ஸ்மாலாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் சார்ஜ் என்ன பண்ணும், அதிகமாக அக்யூமுலேட் பண்ணும். அஸ் அ ரிசல்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நியர் திஸ் எட்ஜ், அந்த எட்ஜில் இருந்து எவ்வளோ ஹை எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அதுதான். அண்ட் இட்ஸ் அயனைஸ் த சரௌண்டிங் ஏர், சரௌண்டிங் ஏரில் போய் என்ன ஆகுது, அயனைஸ் ஆகுது. அப்படி அயனைஸ் ஆகுறதுனால த பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் ரிப்பல்ட் அட் த ஷார்ப் எட்ஜ். அப்போ பாசிட்டிவ் அயான்ஸ், அது ஏரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான்ஸ் என்ன ஆகும், ரிப்பல் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஷார்ப் எட்ஜில். நெகட்டிவ் அயான்ஸ் என்ன பண்ணும், அந்த ஷார்ப் எண்டில் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். திஸ் ரெடியூசஸ் த டோட்டல் சார்ஜ் ஆன் த கண்டக்டர்ஸ் நியர் த ஷார்ப் எட்ஜ். அப்போது அந்த ஷார்ப் எட்ஜுக்கு நியராக இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸில் டோட்டல் சார்ஜஸ் எப்படி ரெடியூஸ் ஆகுதோ அதுதான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம, ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனோ டிஸ்சார்ஜ். கொரோனோ டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது இஸ் த ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டாபிக், லைட்னிங் கண்டக்டர். This is a device used to protect the tall building from the lightning strikes. lightning strikesல இருந்து, அதாவது இடியிலிருந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு தான் எதை யூஸ் பண்ணுவோம், இந்த லைட்னிங் அரஸ்டரை யூஸ் பண்ணுறோம். இது எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனோ டிஸ்சார்ஜ் பேஸ் பண்ணியிருக்கு. கொரோனோ மீன்ஸ் அந்த கிரீடத்தில் மேலே இருக்க அந்த ஷார்ப் எட்ஜி மாதிரி தான் இருக்கும், அதுதான் கொரோனோ அப்படின்னு சொல்கிறோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ லாங் திக் காப்பர் ராட் பாசிங் ஃப்ரம் டாப் ஆஃப் த பில்டிங் அட் த கிரவுண்டு. அந்த ஒரு லாங் திக் காப்பர் ராடை எடுத்துக்கிறோம், அதனுடைய டாப்பு மேலே பில்டிங்க்கு மேலே வைக்கிறோம், கிரவுண்ட் அதனுடைய எண்டை வந்து கிரவுண்டில் வைக்கிறோம். இப்போ த அப்பர் எண்ட் ஆஃப் த ராட் ஹஸ் த ஷார்ப் ஸ்பைக்ஸ் ஆர் ஷார்ப் நீடில்ஸ் இருக்கும். லோயர் எண்ட் ஆஃப் த ராட் எங்கே கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, டு த காப்பர் பிளேட் விச் இஸ் பரிட் டீப் இன் டு தி கிரவுண்டு. நல்லா டீப்பாக கிரவுண்டில் என்ன பண்ணிடுறோம், பரிட் பண்ணி வச்சிடறோம். when a negatively charged cloud is passing above the building. இப்போ கிளவுடில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சார்ஜ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கும், அது பில்டிங் மேலே வந்து படும். அப்படி படுறப்ப இன்டியூஸ் த பாசிட்டிவ் சார்ஜ், அந்த ஸ்பைக்லேருந்து என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜஸை இன்டியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மூலமாக என்ன ஆகும், இன்டியூஸ் ஆகும். சின்ஸ் த சார்ஜ் டென்சிட்டி வந்து எப்படி இருக்கும்னா, ஸ்பைக்கில் லார்ஜராக இருக்கும். ஆக்ஷன் பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி, த பாசிட்டிவ் சார்ஜ் அயன்ஸ் த சரௌண்டிங் ஏரில் என்ன ஆகும், அயனைஸ் ஆகி நியூட்ரலைஸ் பண்ணிடும். நெகட்டிவ் சார்ஜ், அந்த கிளவுடில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸும் பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன ஆயிரும், அயனைஸ் ஆயிரும். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜஸ் pushed to the spikes passing through the copper rod and is safely diverted to the earth. அப்போ நெகட்டிவ் சார்ஜஸை ஃபுல்லாக ஸ்பைக்ஸ் என்ன பண்ணிடும், காப்பர் ராடு வழியாக சேஃப்டியாக எர்த்துக்கு பாஸ் பண்ணிடும். thus the lightning arrestor does not stop the lightning. நம்ம லைட்னிங் அரஸ்டர் வந்து லைட்னிங்கை ஸ்டாப் பண்ணாது, பட் அங்கேருந்து வரக்கூடிய சார்ஜஸை கன்வெர்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி எங்கே அனுப்பிடும், கிரவுண்டுக்கு சேஃபாக டேமேஜ் இல்லாமல் அனுப்பிடும். அதுதான் என்னது, லைட்னிங் கண்டக்டர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் த வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். அது பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர்னால் இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கு, இட் இஸ் டிசைன்டு பை த ராபர்ட் வான் டி கிராஃப். வான் டி கிராஃப் தான் என்ன பண்ணுறாரு, இதை டிசைன் பண்ணார். இதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா 10⁻7 வோல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பிரின்சிபல் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா, ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். இட் கன்சிஸ்ட் அ லார்ஜ் ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர்ஸ் எடுத்துக்கிறோம், ஏ அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஃபிக்ஸ்டு த இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம். அதில் புள்ளி எடுத்துக்கிறோம், 2 புள்ளி எடுத்துக்கிறோம், ஒன்று பிங்கிற புள்ளி, இன்னொன்று சிங்கிற புள்ளி. அதை ஃபஸ்ட்டு பிங்கிறத டாப்லேயும் சிங்கிற புள்ளியை பாட்டம்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் எ பெல்ட் இஸ் மேடப் ஆஃப், ஒரு பெல்ட்டை ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணுறோம். அது இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் லைக் சில்காக இருக்கலாம் அல்லது ரப்பராக இருக்கலாம். ரன்ஸ் ஓவர் த புள்ளி, அந்த புள்ளியிலேருந்து என்ன ஆகிட்டே இருக்குது, ரன் ஆகிட்டே இருக்குது. த புள்ளி சி இஸ் டிரைவன் கண்டினியூஸ்லி பை தி எலக்ட்ரிக் மோட்டர் மூலமாக என்ன பண்ணுறோம், அதை நம்ம கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும். 2 கோம் ஷேப்டு மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். அது டி அண்ட் இ ஆர் ஃபிக்ஸ்டு நியர் த புள்ளி, அந்த புள்ளிக்கு நியராக என்ன பண்ணுறோம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். த கோம் டி இஸ் மெயின்டைன் அட் த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஆஃப் 10⁻4 வோல்ட் பை த பவர் சப்ளை. பவர் சப்ளை மூலமாக என்ன ஆகுது, 10⁻4 வோல்ட் இந்த கோம் டிக்கு என்ன ஆகிட்டே இருக்குது, பாஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த அப்பர் கோம்ப் இ எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்னர் சைட் ஆஃப் த ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர் மூலமாக என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்த்தது கன்ஸ்ட்ரக்ஷன்.